ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். மாபெரும் இதிகாசமான ஸ்ரீ ராமாயணம் 285 வார்த்தைகளில் தனியரத்தின் தாயான தசரத மாமன்னன் கொள்வாரும் கொடுப்பாரும் கள்வரும் காவலரும் அற்ற சமுதாய சமத்துவம் மிகுந்த அயோத்தி நாட்டை ஆண்டு வந்தான். மன்னனது புத்திர சோகத்தை தீர்க்க ராம லக்குமண பரத சத்ருகனன் என்னும் அருந்தவ புதல்வர்கள் அவதரித்தனர். நால்வரில் கரிய செம்மலான சுந்தரராமன் க்ஷத்திரிய கலைகளை நன்கு கற்ற அரசனுக்கு பிரியமான தசரத ராமனாக திகழ்ந்தான். விஸ்வாமித்திரருடன் கானகம் சென்று தாடகை சுபாகு ஆகிய அரக்கர்களை கொன்று மாரிசனை கடலில் தள்ளி யாகத்தை காத்து கோதண்டராமனாக காட்சியளித்தான். மிதிலை செல்லும் வழியில் அகலிகையை தன் கால் வண்ணத்தால் பெண்ணாக்கி பாப விமோச்சன ராமனாக விளங்கினான். ஜனகனின் ராஜமண்டபத்தில் சிவதனுசை ஒடித்து சீதையை கைப்பிடித்து ஜானகி ராமனாக தோன்றினான். அயோத்தி வரும் வழியில் பரசுராமனின் விஷ்ணு தனுசையும் அவன் கர்வத்தையும் ஒருங்கே வளைத்த ராஜாராமனாக நின்றான். உள்ள நிறைவில் கள்ளம் புகுந்த கைகையின் விருப்பப்படி ஓட்டையும் பொன்னையும் ஒக்க நோக்கும் அன்றலர்ந்த தாமரை மலர் போன்ற முகத்தை உடைய பரந்தாமன் தந்தை சொல் காக்க கானகம் ஏகி குகனின் உதவியால் கங்கை இரு கரைகளை அவனது அன்பினும் நாவாயால் கடந்து சித்திரக்கூடத்தில் முனிவர்களுக்கு அபயமளித்து சபரியின் கனி உண்டு அவளுக்கு முக்தி கனி அளித்து ஆனந்தராமனாக காட்சியளித்தான். பஞ்சவடியில் ராமபிரான் மீது மையல் கொண்ட சூர்பனகையை இளவல் மூக்கறுத்து அவமதித்த பிறகு ராமன் கரனின் சிரம் சாய்த்த அற்புத ராமனாக கோலம் பூண்டான். அண்ணல் பொன்மான் பின் சென்றமயம் ராவணன் சீதையை தூக்கிச் சென்ற பிறகு ஜடாயுவிற்கு வீடு பேட்டை தந்து சுக்ரீவனின் நட்பை பூண்டு வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டிய தூய நேய ராமனாக திகழ்ந்தான். ஐயனின் தூதனாக அனுமான் கடலை தாண்டி அன்னையை கண்டு அண்ணலின் கணையாழியை கொடுத்து அவளது சூடாமணியை பெற்று வந்ததும் ராமன் மன்மத ரூபனாக காட்சியளித்தான். கடலை தாண்ட முயற்சிக்கையில் கடலரசன் உதவ மறுக்க ஐயன் வெகுண்டு பானம் எடுத்து ஊழிக்கால ருத்திர சிவராமனாக தோன்றினான். லங்காபுரியை அடைந்து விபீடனனின் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு ராவணனுடன் போர் செய்து அவனது கை சளைக்கையில் இன்று போய் நாளை வா என்று மொழிந்த பகைவனுக்கருளும் உத்தம ராமனாக நின்றான். ராவணனை கொன்று மீட்ட சீதையின் கற்பை கனலில் புடம் போட்டு பார்த்த சீதாராமனாக மனிதராமனாக தோன்றினான். நந்தி கிராமம் வந்து பரம பக்தனாக பரதனை காத்த பக்தி நேயனாக காட்சியளித்தான். அயோத்தி மாநகரை அடைந்து அன்னைமார் புடைசூழ தேவி அருகிருக்க ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பட்டாபிராமனாக விளங்கிய ஐயன் பல தத்துவங்களை தன் வாழ்க்கையின் மூலம் விளக்கி நம் அனைவரது உள்ளங்களிலும் என்றும் முடிவில்லாத நிலை பெற்ற அனந்தராமன் ஆவான். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.